நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடன் தொடர்ந்து வாழ்ந்திட புனிதமான திட்டத்தை ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள தொழில்களை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றிங்க ஐயா. கால்கள் நேரம் ஆயிட்டீங்க. காலை நல்லா இலக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். One, two, three, four, five. அப்படியே கால் பாதத்தை வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அடுத்து முழங்கால மடக்கி டச் பண்றோம். ரைட் லெக் மடக்குங்க, தாடையை டச் பண்ணுங்க. 1. அடுத்து லெஃப்ட் லெக் மடக்குறோம். 2, 3. மறுபடியும் ரைட் லெக் மடக்குறேங்க. நல்லா டச் லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி டச் பண்றோம். ஸ்ட்ரைட் பண்ணிட்டே இருங்க. ஷோல்டர் நேர் கை கீழே வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. அப்படியே இடுப்புல கை வச்சுக்கோங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1, 2, 3. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, கைகளை ஷோல்டர் வரைக்கும் இப்படி கொண்டு வந்து நேரா வச்சுக்கோங்க. ரைட் சைடு நல்லா திரும்புறோம். இடுப்புக்கு கீழே வந்து அசையக்கூடாது, நேரா இருக்கணும். 1. அடுத்து லெஃப்ட் சைடு திரும்புங்க.
2 right side, left side. 3 right, left. 4 right, left. ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. கையில கீழே இறக்கி நல்லா மூச்சல் தொட. அப்படியே ரைட் ஹேண்ட் நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துறோம். 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2. சுத்தும்போது நல்லா காதை ஒட்டி கை கீழே மேல வரணும். காலை ஒட்டி வரணும். அப்படியே நேரா பாருங்க. இப்போ வந்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஆப்போசிட்ல சுத்தணும். ரைட் ஹேண்டு முன்னாடி வர மாதிரி சுத்தணும், லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி வர மாதிரி, அதுக்கு ஆப்போசிட்டா வர மாதிரி சுத்தணும். ரெடி? 1 2 3 4 5. இப்போ அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 5. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நம்ம வலது பக்கம் இடது பக்கம் 2 மூளை இயக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து சிறந்த பயிற்சி. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு எதிர்ப்புறமா சுத்தும் போது அந்த மூளை சொல்றாங்க. கைகள் நேராக நீட்டிக்குங்க. கை விரல்களை நல்லா மடக்கி விட்டுங்க. 1 2 4 5. கை மணிக்கட்டு அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே முளைங்க. 1 2 3. அப்படியே சோல்டர்ல கை வச்சுட்டு முழங்கை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கைகள் நல்லா ஃப்ரீயா நல்லா நல்லா மூச்சல் தொடுங்க. சிறப்பு. அப்படியே இடுப்பு கை வச்சுட்டு கழுத்துக்கு உண்டான பயிற்சி. நல்லா தலை அண்ணாந்து பாருங்க மேல. காரை நல்லா கீழே டச் பண்ணுங்க. அப் டவுன் அப் டவுன் அப் ஸ்ட்ரைட்டா பாருங்க. ரைட் சைடு நல்லா திரும்புங்க. ஸ்ட்ரைட் அப் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்ப தலையை நல்லா வட்டமா சுத்தணும். ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. 1 2 3. இப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு கொண்டு போங்க வட்டமா. 1 2 3. ஓய்வு. ஸ்ட்ரைட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. கண்கள் நல்லா மூடி தருங்க. கண்களை மூடிக்கிறதுனால கண்ணை தருங்க. கண்கள் மூடுங்க. கண்ணை தருங்க. கண்கள் மூடுங்க. கண்கள் தருங்க. கண்கள் முடிக்குங்க. கண்ணை தருங்க. ஓய்வு.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். இப்போ உச்சி முதல் பாதம் வரை அனைத்து பயிற்சிகளையும் நாம் செஞ்சோம். உடல் இலக்கப்படுத்தி விட்டது. அடுத்தது ஆசனங்கள் செய்வோம். முதலில் தாடாசனம். காலை சேர்த்து வச்சு கையை சேர்த்து வச்சு நில்லுங்க. கைகளை அப்படியே மேல கொண்டு வந்து கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி நல்லா நேர கொண்டு முழங்கை வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஆயிரும். இப்போ கால் விரல்களால நல்லா நிக்கணும். குதிக்கால் மேல உயர்த்தி எவ்வளவு ஹைட்டா தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடங்க. சிறப்பு. அடுத்து கோணாசனம். கைகளை மேல உயர்த்தி கைகளை பொறுத்துறோம். நல்லா ஹைட்டா மேல தூக்கி அப்படியே ரைட் சைட் பெண்ட் பண்றோம். குதிக்கால் இப்ப கீழே தான் இருக்கும். ரைட் சைட் பக்கவாட்டில் வளைஞ்சிருக்கோம். 1 2 3 5 8 9 10. ஸ்ட்ரைட்டா வாங்க. நல்லா மூச்சுலுங்க. லெஃப்ட் சைட் பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரைட்டா வாங்க. நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வாங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து கால் அகலம் வச்சுக்கிறோம். ஒரு அடி மட்டும் கேப் வச்சு உட்கட்ட ஆசனம். கால்களை முட்டியை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி. கைகள் நேரம் ஆயிட்டுங்க. அப்படியே சேர் பொசிஷன் வந்துருங்க. கால் முட்டி வலிமையடையும். முதுகுத்தண்டு நல்லா வலிமையடையும். கால் கெண்டைக்கால் பகுதி நல்லா வலிமையடையும். ஒரு 20 எண்ணிக்கை இருந்துட்டு அப்படியே நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இருங்க. இப்போ ஒருத்தர் ஓய்வு 10 எண்ணிக்கை தான் உங்களால செய்ய முடியும்னா அதை ஒரு 3 டைம்ஸ் செய்யலாம். அப்படி செய்யும்போது கால் முழங்காலுக்கு வந்து நல்ல ஆற்றலை தருகிறது. பசைத்தன்மை சுரந்து முழங்கால் வலி நீங்கி நல்லா இயல்பா எவ்வளவு நேரம் வேணாலும் நம்மளால நடக்க முடியும், ஓட முடியும், மாடிப்படி ஏற முடியும், இயல்பா இருக்க முடியும். நன்றாக மூச்சு தொடங்க. கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அகலமா வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் லெக் வந்து மடக்கிட்டே வர முடியும். எல் பொசிஷன்ல மடக்கிறோம். ராஜ கம்பீராசனம். கைகளை மெதுவா மேல உயர்த்துங்க. கைகள் கோர்த்து வச்சுக்கிறோம். கால் முட்டியை நல்லா மடக்குங்க. ரைட் லெக் முட்டி மடக்கி இருக்கணும். லெஃப்ட் லெக் பின்னாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நிமிர்ந்து நேரா பாருங்க. இது கால் தொடை பகுதிக்கு வந்து நல்ல ஆற்றலை தரும். கால் பகுதி நல்ல வலிமையடையும். நல்ல ஒரு நம்முடைய மனம் வந்து ஆளுமை திறன் வரும். அப்படியே மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. இப்போ லெஃப்ட் லெக் முட்டி வந்து நல்லா மடக்கிறோம். முழங்கால் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிடுறோம். கைகளை மேல உயர்த்தி வணக்கம் வைங்க. கைகளை கோர்த்து வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெல்ல மெல்ல ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு தொடங்க.
நல்லா ஆழ்ந்து அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அமர்ந்த நிலையில இப்ப நம்ம செய்யக்கூடிய பயிற்சி கோமுக ஆசனம். நேரம் நினைக்கீங்க. ரைட் லெக் மடக்கி நல்லா லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த முட்டி ரெண்டும் நேரா வர மாதிரி வைக்கணும். கால் பெருவரில் பிடிச்சிருங்க. நன்றாக நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் தாடையை டச் பண்ணுங்க. முழங்கால் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. கைகள் அப்படியே மேல வைத்துங்க. லெஃப்ட் ஹேண்டு கீழே கொண்டு வந்துடுறோம். ரைட் ஹேண்ட் வந்து மேல பிடிச்சுக்கிறோம். அப்படியே நேரா பாருங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய கால் முட்டி பகுதி, கால் தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பின்பக்கத்துல இருக்கக்கூடிய அதிக வெயிட் வந்து குறையிறதுக்கு இது சிறப்பான பயிற்சி. அங்க இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுடைய புடிப்பையில தளர்த்தி விட்டு நல்லா நரம்பு மண்டலங்களை நம்ம நல்லா உச்சி முதல் பாதை வரை நல்லா இயங்க வைக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான பயிற்சி. அதே போல கால் முட்டிக்கும் நல்ல வலிமை தரக்கூடிய பயிற்சி. கை மேல கொண்டு வந்துருங்க. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். காலை ஸ்ட்ரெயிட்டா வை. கால் நல்லா இலக்குப்படுத்திக்கங்க. இப்ப முதல்ல ரைட் லெக் வந்து கீழே மடக்கிடணும். லெஃப்ட் லெக் வந்து மேல வச்சுக்கிறோம். நல்லா ஒட்டி கொண்டு வந்துருங்க. கால் முட்டி ரெண்டு நேரா வச்சு கால் பெருவரில் நல்லா கைகள்ல பிடிச்சிருங்க. நேராக நிமிர்ந்து நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே வாங்க. உடலை இலக்கமா வச்சுக்கணும், டைட் பண்ணக்கூடாது செய்யும் போது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. கைகளை மேல விட்டுங்க. இப்ப ரைட் ஹேண்டு கீழே கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல பிடிச்சிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கை நல்லா நேரம் ஆயிட்டுங்க. விரல்களை மடக்கி நீட்டுங்க. ரெண்டு கையும் இப்படி ஷோல்டர் மாத்தி டச் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு ஷோல்டர், லெஃப்ட் ஹேண்டு ரைட் சைடு ஷோல்டர் பிடிச்சி, ரைட் சைடு இருக்கக்கூடிய ஷோல்டர் பிடிச்சு நிமிர்ந்து பாருங்க நேரா. ஓய்வு. கைகளை மெதுவா கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம்.
எல்லாருமே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்படி கை தூக்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல யாருமே தூக்குறது கை தூக்கணும்னு இப்படித்தான் கையை மேல தூக்கி பயிற்சி வந்து இந்த முட்டியை மடக்கியதான் செய்யறாங்க. அப்ப வந்து நம்முடைய உடலுக்கு வந்து அவ்வளவுதான் பாதி நேரம் தூக்கணும்னா பாதி தான் ஆற்றல் கிடைக்கும், முழுமையா கிடைக்காது. நம்ம நரம்பு மண்டலங்கள் இந்த மூட்டுக்கள் எல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிரும், அப்படியே டைட் ஆயிரும். அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும். இது போன்ற நீங்க பயிற்சிகள் செய்யும் போதுதான் கை வந்து நேரா வரும், நரம்பு மண்டலங்கள் நல்லா வேலை செய்யும், மூட்டுக்களுக்கு நல்ல பசைத்தன்மை சுரக்கும், உடலுக்கு தசைகளுக்கும் நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கும் கூடிய நிலை வந்து இருக்கும். எப்பவுமே நீங்க ஏஜ் ஆயிடுச்சு இவ்வளவுதான் தூக்க முடியும் இதுக்கு மேல வராதுன்னு நினைச்சோம்னா அது வராது. ஹீலர் பாஸ்கர் ஐயா அவங்க சொல்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாவே மாறி போயிடும். நம்ம ஆகையால பயிற்சியை முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தணும். ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நல்லா செய்யக்கூடிய உடல் எல்லா பகுதியும் இயக்கக்கூடிய தன்மைக்கு நாம வரணும். அதுதான் முக்கியம். நேரம் இருக்கீங்க, காலை நல்லா இலக்கப்படுத்திங்க, நல்லா மூச்சு தொடங்க. வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா ரைட் லெக் பிடிச்சிடறோம். ரைட் ஹேண்டு முதுகுக்கு நேர் பின்னாடி வச்சு நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. மூச்சில் தரும்போது நம்ம முதுகுத்தண்டு தலை எல்லாம் வந்து நல்லா நேரா இருக்கிறது சிறப்பு. அப்பதான் வந்து முழுமையான ஆற்றல் கிடைக்கும். கால நேரம் அடிக்கிறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. நல்லா ஜஸ்டோட வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக்க ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா நேரா பின்னாடி முதுகுத்தண்டு நேர் வச்சு நல்லா திரும்பிடுறோம். இந்த பயிற்சி முதுகுத்தண்டை நல்லா வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி. நுரையீரலை நன்றாக இயக்கி முழுமையான ஒரு சுவாசம் கிடைத்து உடல் முழுவதும் சுறுசுறுப்பாகும். நல்லா திரும்பி இருக்கணும். மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து ஒரு மூச்சு. அப்படியே நேரா படுத்துருங்க. நல்லா கை நேரா நீட்டு இருங்க. காலை நேரா நீட்டுறோம். அப்படியே ரெண்டு காலையும் மடக்கி இடுப்புக்கு பக்கத்துல வச்சிருங்க. ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. கால் முட்டியும் கேப் இருக்கணும். கையை தரையில நல்லா அழுத்தமா வச்சுட்டு இடுப்ப முடிஞ்ச அளவுக்கு மேல தூக்குங்க. அர்த்த சக்கராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இருக்குங்க. ஓய்வு. கால் நேரம் நீட்டிடுறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. கால் முட்டியை மடக்கி பவன முத்தாசனம். ரெண்டு காலையும் நல்லா ஜஸ்டோட சேர்த்து வச்சுக்கோங்க. கையை கோர்த்து நல்லா முட்டியை பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலையை தூக்கி டச் பண்ணி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
போய் ஸ்ட்ரைட்டா படுத்து நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். மீண்டும் ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே குப்புற திரும்பி படுங்க. முதலை ஆசன நிலையில் நன்றாக மூச்சு விடுங்க. கால் நல்லா அகலமா வச்சுக்கோங்க. ரைட் குதிக்கால வந்து லெஃப்ட் ஹேண்ட் குதிக்கால பார்த்த மாதிரி உள்பக்கமா திருப்பி வச்சிருக்கணும் காலை. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. காலை கேட்டு வருங்க. கை நேரம் விட்டு சோல் ரொட்டி கை வச்சு அப்படியே மேல நினைச்சு போறேங்க. அப்படியே முட்டி போட்டு நில்லுங்க. மான் ஆசனம். மூச்சு விட்டுட்டே மேல பாருங்க. இடுப்பு வளைச்சு நல்லா அண்ணாந்து பாக்குறீங்க. இப்ப மெதுவா தலை கீழே கொண்டு போங்க. முதுகு வந்து நல்லா மேல பபுள் மாதிரி மேல தூக்கிடும். அப்படியே மூச்சு மேல வரும்போது மூச்சு தேவையாக மூச்சு பயிற்சி. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ஓய்வு. நேரம் ஆயிட்டே இருங்க. சுகாசனம். லெஃப்ட் லெக் மடக்கி வைங்க. அடுத்து ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. நேராக கொண்டு நல்லா மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. சின்முத்திரை இழுத்து நேரா போருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சுலுங்க. ரைட் ஹேண்ட் பேர்வரில் தேய்ச்சிக்கோங்க. ரைட் சைடு அடைச்சிருக்கிறோம். லெஃப்ட்ல கபாலபதி. நல்லா மூச்சு வெளியிடுங்க. 1. மூச்சு வெளியிடும் போது வயிற்றை சுருக்கி நல்லா வெளியேற்றுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மோதிரம் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை. நீண்ட மூச்செழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு மேல வச்சு ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இப்படியே ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. திருமூலர் பஸ்திரியா நேரா பாக்குறோம். மூச்சு விட்டுட்டே மேல போங்க. மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க. சிறப்பு. 1, 2. இன்னும் நல்லா மூச்சு எடுங்க. 3, 4, 5. இந்த கீழே வரும்போது நல்லா தம் கட்டி நீங்க மூச்சு காத்து வெளியிடலாம். அப்படி சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. இப்படி உள்ளங்கை யாக வைத்து பார்த்த மாதிரி வச்சு கால் முட்டி மேல வச்சு நேராக அமர்ந்து தலையை நேரா வச்சுக்கோங்க. ஆழ்ந்து மூச்சை கவனிங்க. மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா தெரிஞ்சுன்னா அப்படி கைகளை உரசி அப்படியே முகத்தை நல்லா தொடச்சுக்கோங்க. கண்களை நல்லா தடவி கொடுங்க. ரவுண்டா நல்லா ஸ்ட்ரெயிட்டா பார்த்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் சைடு மூக்கு அடைச்சிட்டு நல்லா மூச்சை ஆழமா இழுக்கிறோம். கையை கீழே வச்சுட்டு மெதுவா மூச்சு விடுங்க. இப்ப லெஃப்ட் சைடு அடைச்சிட்டு நல்லா மூச்சலுங்க. கையை கீழே வச்சுட்டு மெதுவா விடுங்க. பெருவிரல வைங்க. நல்லா மூச்சலுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. லெஃப்ட் சைடு வைங்க. மூச்சு நல்லா இருங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. மூக்குல எங்கேயாவது அடைப்பு இருந்துச்சுனாலும் நீங்கி முழுமையான ஆற்றல் வந்து இடது மூளைக்கும் வலது மூளைக்கும் நல்லா கிடைக்கும். இப்போ இயல்பான சுவாசம். மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. சண்முக முத்திரை வச்சு 2 முறை நல்லா ஈன்னு சொல்லுங்க. பெருவரில் வந்து காதில் வச்சிருக்கணும். 2 விரல் கண்கள் மேல, 2 விரல் வாய் மூடி இருக்கணும். உதட்டு மேல வச்சுக்கோ 2 விரல. நல்லா மூச்சு ஊத்தி 2 முறை ஈம். ஓய்வு. அப்படியே ஸ்ட்ரெயிட் அப் கண்ண மூடி படுத்துருங்க. சாந்தியாசனம். கொஞ்சம் குயிக்காக. நன்றிங்க. காலை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கைகளையும் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கழுத்து பகுதி இலக்கமா வச்சுக்கோங்க. உடல் முழுவதும் ஓய்வு நிலையில் வைத்திருக்க வேண்டும். மீண்டும் நல்ல ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விட வேண்டும். உங்களுடைய மனம் மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும்.
ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு இழுக்கும் போது உடல் விரிவடைகிறது. மூச்சை மெதுவா வெளியிடும் போது உடல் சுருங்கி காற்று வெளியேறுது. நல்லா உற்று நோக்கி அதையே கவனிங்க. இதே போன்று நீங்க ஒரு 10 முறை மூச்சு இழுத்து விட்டு நீங்க எழுந்திரிச்சு கொண்டுக்கலாம். ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நாம் இந்த வேளையில் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், சாந்தியாசனம் ஆகிய பயிற்சிகளை செய்வதன் மூலமாக உடல் முழுவதும் ஆற்றல் கிடைத்து நாம் உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் இப்பயிற்சிகளை செய்து முழுமையான ஆற்றலை பெற்று நாம் இயல்பான நிலையில் அறிவுடன் சேர்ந்து இயற்கை வாழ்வியலை பெறுவோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்கள் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சோமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சென்னையில் நடந்த கபடி போட்டியில நம்ம ஆசான் ஒரு தொடர்ந்து போய் கலந்துகிட்டு அவங்க டீம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. அதுக்கும் இந்த நேரத்துல குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த விளையாட்டுல சிறப்பா விளையாண்டு பெஸ்ட் பிளேயர் வாங்கினதுக்கு காரணம் நம்ம மூச்சு பயிற்சி தான். நம்ம மூச்சு பயிற்சியும் உடல் பயிற்சி நல்லா ஆசனங்கள்ல செய்யறதுனால நம்ம இந்த வயதுலயும் நல்லா விளையாட முடியுது அப்படிங்கிறத ஒரு உண்மையான உண்மை. நம்ம விளையாடும் போதே நமக்கும் அவங்க விளையாடுறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். அந்த இயல்பா அந்த 20 வயசு 25 வயதுல இருக்கக்கூடிய அந்த நல்ல மூமெண்ட் நமக்கும் வருது. அது சிறப்புங்கய்யா. நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக அந்த வர்ம சிகிச்சைக்கு உண்டான சென்ற வாரம் நமக்கு சிறப்பாக முத்துமாரீஸ்வரி மேடம் சிறப்பாக வகுப்படுத்தாங்க. அந்த வகையிலே பாத்தீங்கன்னா இன்றைய நிகழ்வுல பாத்தீங்கன்னா இடுப்பு முதல் பாதம் வரை உள்ள, அதாவது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள் வர்ம புள்ளிகளுக்கு உண்டான செய்முறைகளை நமக்கு நேரடியா செஞ்சு ஒவ்வொரு வகுப்பும் எடுத்து நமக்கு சிறப்பிக்க இருக்கிறாங்க. நம்ம எந்த வகையில நம்மளோட உடலில் உள்ள அந்த பாயிண்ட்ஸ் நம்ம சிறப்பா அதை அந்த வர்ம புள்ளிகளோட நம்ம செய்யக்குள்ள உடல் ஆரோக்கியம் வருது அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் சிறப்பா இருக்கும். அந்த வகையிலே இன்று பாத்தீங்கன்னா இடுப்பு முதல் பாதம் வரை உள்ள அனைத்து வர்ம புள்ளிகளுக்கு உண்டான மசாஜ் முறைகளை சிறப்பா இன்னைக்கு வகுப்பெடுக்க இருக்கிறாங்க. அனைவரும் நேற்றே நம்ம குரூப்ல போட்டிருந்தோம். ஒரு 50 ml எண்ணெயோட, ஏன்னா அவங்க செய்யக்குள்ள நீங்களும் அதை நேரடியா செய்யக்குள்ள அவங்க இமிடியேட்டான அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால எல்லாருமே ஒரு 50 ml நல்லெண்ணெயோட வீடியோல ஆன் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு செய்யறது சிறப்பா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமான வர்ம புள்ளிகளுக்கு உண்டான மசாஜ் முறையை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேடம்.
மேடம் எந்த ஐடியில இருக்கீங்க? ஒரு நிமிஷம் வெயிட்டிங். மேடம் வந்து வேற ஒரு ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. முடிஞ்சிச்சு. இந்த ஒரு நிமிஷம் வந்துருவாங்க. நிகழ்வுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, தொடர்ந்து நீங்க இந்த 48 நாள் நிகழ்வுல தொடர்ந்து கலந்துட்டு இருக்கீங்க. அரசாங்கம் வந்து சிறப்பா டெய்லியும் நமக்கு வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உடற்பயிற்சிக்கு உண்டான அனைத்து விதமான காலை பயிற்சிகளை வந்து தினமும் செஞ்சுட்டு இருக்கோம். அதை விட ஒவ்வொரு நாளும் நல்ல சிறப்பு வாய்ந்த பேச்சாளர்கள் என்பதை விட நம்ம வாழ்க்கை முறையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான அறிவுரைகளையும் அற்புதமான நிகழ்வையும் நமக்கு சிறப்பா ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நம்ம ஏதோ ஒரு செய்த ஒரு புண்ணியம் அப்படிங்கிற மாரி கருதலாம். ஏன்னா, இந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த நிகழ்வுகள் இலவசமா கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இறைவனும் பிரபஞ்சமும் நமக்கு சிறப்பா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபோல் சிறப்பான நிகழ்வ நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாளும் அதிக நபர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தாலே இன்னும் நமக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா, இது வந்து எந்த அளவுக்கு நம்ம யூடியூப்லயும் நம்ம குடுக்குறோம். ஆனா, நேரடி நிகழ்வுல நீங்க கலந்துகிட்டு அதனுடைய வழிமுறைகளை பின்பற்றக்குள்ள மட்டும்தான் அதுல முழு பயனையும் அடைய முடியும். இப்ப எப்படி ஐயா சொன்னாங்களோ, அது மாரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்த நேரடியா செய்து அவர்களோட உணர்வுகளோட நம்ம ஒன்றி இருக்கக்குள்ள மட்டும்தான் அந்த முழு பயனை நம்ம என்னைக்குமே அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப டெய்லி நம்ம செய்யக்குள்ள அந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. கூட்டு பிரார்த்தனை வந்து நல்ல சக்சஸ் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி தான் இந்த நம்ம செய்யற அந்த காலை வேளையில அனைவரோட எண்ணங்களும், பிரபஞ்சத்தோட அந்த நிகழ்வுகளும் காலை வேளையில் நமக்கு அந்த இரையாற்றலும் ஒரு சேர ஒரே நேரத்துல கிடைக்கக்குள்ள, இன்னும் அதிகப்படியான பலன்களை நான் வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனாலதான் அந்த காலை வேளையில எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இந்த விஷயங்களும் செய்யணுங்கிறதுக்காக தான் காலச்சக்கரம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பா நடத்திட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதே மாரி இப்ப நல்ல சிவம் ஐயா சொல்லவுல அந்த உடற்பயிற்சி தினமும் செய்யற அந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால, இன்னைக்கு அவர்களுக்கு அந்த வயதிலும் இன்னைக்கு வந்து சிறப்பானது ஒரு இன்னைக்கு விளையாட்டு முறையை நாங்க கையாள முடியுது அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு விஷயத்த நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. அது மாரி நம்ம எந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்த பயன்படுத்துறோமோ, கண்டிப்பாக அது நமக்கு பெரிய வாழ்க்கையில வந்து நினைத்து பார்க்க முடியாத பெரிய ஒரு வெற்றியை குடுக்கும். அந்த வெற்றிய தான் இன்னைக்கு அவங்கலாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். அதாவது எந்த செயலையும் நம்ப தெரிந்து கொள்வதை விட தெளிவுபடுவது நல்லது அப்படிங்கிறது தான். ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது காற்றோடு போன ஒரு பலூன் மாரி ஆயிடும். அதே மாரி தெரிந்து தெளிவுபடுவது என்பது நமக்கு ஏற்படும் ஒரு பெரிய விஷயம். எந்த செய்தியா இருந்தாலும் சரி, அது மாரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபட்டு வாழ்க்கை முறையில் வாழ்ந்தாலே நமக்கு அற்புதமான ஒரு நிகழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறத காலச்சக்கரம் நிகழ்த்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அது மாரி காலச்சக்கரம் வந்து தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு பெரிய ஒரு இரையாற்றலையும், சக்தியையும் குடுத்து வாழ்க்கை முறையே மாற்றிய ஒரு பெரிய அனுபவங்கள்லாம் இதுல நெறைய நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக.
நன்றி மேடம் வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள்.